ஒரு நாள் காலையில வசு நிலா கிட்ட இப்படி பேசினான். என்ன வசு, இன்னைக்கு சீக்கிரமா எஞ்சிட்ட? ஒன்றும் இல்லை. ஆமா, உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பா குளிச்சுட்டு இருக்காரு. அப்பா குளிச்சுட்டு ரெடியாகி வர்றதுக்குள்ள அவருக்கு நான் டிஃபன் கேரியர் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா அவருக்கு கடைக்கு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் உன் கேரியரும் ரெடி பண்ணிடுவேன். நீயும் காலேஜுக்கு போகிறதானே இன்னைக்கு? இன்னைக்கு காலேஜுக்கு போவேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக போவேன். ஏன்னா இன்னைக்கு காலேஜில் ஒரு ஈவெண்ட் இருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு போகணும். ஓ, உங்கள் காலேஜில் இப்போ ஃபங்க்ஷனா? வசு, இந்த ட்ரெஸ்ஸு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. அழகா இருக்கின்றதால தான் இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சி எடுத்தேன். நான் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் அது அழகாக தான் இருக்கும். ட்ரெஸ் அழகா இருக்கோ இல்லையோ, அது என் கையில் வந்தால் தன்னால் அழகாயிடும். நிலா வசுக்கிட்ட இவ்வளோ அன்பாக பேசினாலும் வசு மட்டும் நிலா கிட்ட எப்பவுமே கோவமாக தான் பேசிட்டு இருந்தா. வசு எவ்வளோ கோவமாக பேசினாலும் நிலாக்கு மட்டும் வசு மேலே கோவம் வந்ததே கிடையாது. ஏன்னா வசுவை தான் தங்கையாக தான் நினச்சா நிலா. நிலா மட்டும் தங்கையை நினச்சாலும் வசு நிலாவை அக்காவா நினைக்கவே இல்லை. அதுக்கு தான் அவகிட்ட எப்பயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா. சரி, ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காத. சீக்கிரம் போய் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை நல்லா சூப்பராக அயன் பண்ணி வை. நான் இதை தான் போட்டுட்டு போகணும். வசு, இந்த ட்ரெஸ்ஸு புதுசு தான் சொன்னேன். புது ட்ரெஸ் எதுக்கு அயன் பண்ணிட்டு இருக்கணும்? புதுசு அப்படியே கூட போட்டுக்கலாமே. புது ட்ரெஸ்ஸை அயன் பண்ணாமல் தான் போடணுன்னு எனக்கு தெரியும். இது கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, அதுக்கு தான் அயன் பண்ணி தர சொன்னேன். எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாத. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணால் போதும், சரியா? சீக்கிரம் போய் இதை அயன் பண்ணு. சரி வசு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? உனக்கு என்ன, இப்போ அந்த ட்ரெஸ் அயன் பண்ணி தரணும் அவ்வளோதானே? கொடு, நான் சூப்பராக அயன் பண்ணி தரேன். நான் 5 நிமிஷத்தில் வருவேன். சீக்கிரமாக இந்த ட்ரெஸ் அயன் பண்ணி வை. ட்ரெஸ்ஸை நிலா கிட்ட கொடுத்துட்டு வசு அங்கேருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நிலா ஐரன் பண்ணுறதுக்கு டேபிள் ஐரன் பாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஐரன் பண்ண ஆரம்பித்தா. நிலா ஐரன் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு ஸ்ரீதேவி கிச்சன்ல இருந்து நிலாவை கூப்பிட்டாங்க. நிலா, ஏ நிலா, எங்கடி போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வா இங்க. அச்சச்சோ, என்னாச்சு தெரியலையே, திடீர்னு அம்மா கூப்பிடுறாங்க. தோ தோ வரேம்மா. நிலாவை கூப்பிட்ட கையோட ஐரன் பாக்ஸை அவ ட்ரெஸ் மேலே வச்சுட்டு உடனே கிச்சனுக்கு ஓடினான். கிச்சன்லேருந்து வந்து பார்த்தேன், நிலாக்கு ரொம்ப ஷாக்கு. அவங்க அம்மா கூப்பிட்ட அவசரத்தில் துணி மேலேயே ஐரன் பாக்ஸை வச்சுட்டு அப்படியே போயிட்டா. அச்சச்சோ, அம்மா கூப்பிட்டாங்க, நான் அப்படியே மறந்து அயன் பாக்ஸை துணி மேலே வச்சுட்டு போயிட்டேனே, என்னாச்சுன்னு தெரியலையே. அச்சச்சோ, ட்ரெஸ்ல பெரிய ஓட்டை. இப்போ வசு வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அவ ஆசையா இந்த ட்ரெஸ்ஸை ஈவென்ட்டுக்கு போட்டுட்டு போகணும்னு சொன்னாலே, இதை நான் இவ்வளோ பெரிய ஓட்டை பண்ணிட்டேனே. இன்னைக்கு வேற ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும். அவகிட்ட என்ன சொல்லி எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியல. என்ன ஒரே திட்டி தீக்க போறா. ஏற்கனவே அம்மா நம்மள கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த துணியை பார்த்தாங்க நம்மள கொன்னே போட போறாங்க. இப்ப கடவுளே, என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நிலா, நிலா, Dress அயர்ன் பண்ண கொடுத்தற, அயர்ன் பண்ணி ரெடி பண்ணிட்டியா? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். சீக்கிரம் Dress எடுத்துட்டு வா. ஐயோ, வசு வேற Dress கேக்குறாளே. இப்போ இது ஃபுல்லா பத்தி ஓட்டை அடிச்சு நான் அவகிட்ட எப்படி சொல்லுவேன்? கடவுளே, என்ன காப்பாத்து. எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. ஏய் நிலா, கத்துறனே காதுல விழலையா? சீக்கிரம் Dress எடுத்துட்டு வா, நான் குளிக்க போணும். அவ வேற கூப்பிட்டுட்டே இருக்கா. இப்போ நம்ம போல அவ இந்த Dressக்காக அவளே வர போறா. இப்ப நான் திட்டு வாங்குறது மட்டும் கன்ஃபார்ம். அச்சச்சோ, நம்ம வரலன்னு அவளே வந்துட்டு இருக்காளே. ஏய், எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடி இது? துணியில இவ்வளவு பெரிய ஓட்டை போட்டு வச்சிருக்க? வசு, அது வந்து என்னடி வந்து போயிட்டு இருக்க? ஒரு துணி தானடி அயர்ன் பண்ண கொடுத்தேன். என்ன ரெடி பண்ணி வச்சிருக்க? ஏற்கனவே எனக்கு ஈவென்ட்க்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா! வசு ப்ளீஸ் வசு, தெரியாம பண்ணிட்டேன்டி. நான் அம்மா தான் என்ன கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டாங்க,
கூப்பிட்ட அவசரத்துல தான் அதை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஏய் அம்மா கிட்ட சொல்லாதடி, அம்மா வந்தா என்ன அடிச்சிருவாங்க, அடிச்சே சாவடிச்சிருவாங்கடி. சொல்லாத வாசு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க வந்து உன்னை கொல்லணும்டி. நான் இந்த ட்ரெஸ்ஸை எவ்வளோ ஆசையாக எடுத்தேன் தெரியுமா? அந்த ட்ரெஸ்ஸோட ரேட் தெரியுமா உனக்கு? உங்ககிட்ட எல்லாம் கொடுத்து அதை அயன் பண்ண சொன்னது பாரு, என்ன தாண்டி உதைக்கணும். எனக்கு தெரியும் நீ அந்த ட்ரெஸ் மேல உனக்கு ஒரு கண்ணு. அந்த ட்ரெஸ்ஸை நான் போடுறது பிடிக்காம தான் வேறு மட்டுமே நீ இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க. ஐயோ அப்படிலாம் இல்லை வசு, நான் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் இப்படி சொல்றியே, உனக்கு நான் எத்தனை ட்ரெஸ்ஸுக்கு அயரன் பண்ணி கொடுத்துருப்பேன். எப்பயாச்சும் இப்படி பண்ணியிருக்கேன்னா? நான் அயரன் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு அம்மா கிச்சன்லேருந்து கத்துனாங்களா, என்னாச்சும் ஏதாச்சும் பதட்டத்தில் நான் அப்படியே துணி மேலே வச்சுட்டு போயிட்டேன். இதுதானே நடந்தது. ப்ளீஸ்மா அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதம்மா. நீ முதல்ல வாயை மூடு, நொண்டி சாக்கா சொல்லிட்டு இருக்காத. துணியை பத்த வச்சது இல்லாம சும்மா சீன் போட்டுட்டு இருக்கேன் நீ. எனக்கு தெரியாது, நான் இது அம்மா கிட்ட சொல்லித்தான் ஆவேன். முதல்ல நீ இங்கே இரு, நான் போய் இது அம்மா கிட்ட சொல்லி அம்மா கூட்டிட்டு வந்து உன்னை ஒரு வழி பண்ணியே தீருவேன். உடனே வசு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து திட்ட வைக்கணும்னு அங்க இருந்து கிளம்புனா. உடனே வசு அழுதுகிட்டே கிச்சனுக்கு அவங்க அம்மா தேடி போனா. அம்மா அம்மா என்னடி அம்மா, எவ்வளவு நேரம் நான் கத்திட்டு இருக்கேன், நீ என்னடா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க? வசு என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க காலையில? அம்மா அந்த நீலா இருக்காளே, அவ என்ன பண்ண தெரியுமா? என்னடி பண்ணா? என் புள்ளி அழ வைக்கிற அளவுக்கு அவ என்ன பண்ணா? அவ நான் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போடணும்னு ஆசையா ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்ல. ஆமா காலைல கூட இத காட்டிட்டு இருந்தே, இததான் போட்டு போறேனே. அந்த ட்ரெஸ் கொஞ்சம் சுருக்கமா இருக்குன்னு அயரன் பண்ணி தாடேன்னு சொன்னமா. அவ அந்த ட்ரெஸ் பார்த்த உடனே இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு ஒரே புகழ்ந்தாமா. அவளுக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கும் போல இருக்கு. அத நான் போடுறது பிடிக்காம அந்த ட்ரெஸ் அயரன் பாக்ஸ்லயே ஓட்ட போட்டுட்டாமா. என்னது அயரன் பாக்ஸ்ல ட்ரெஸ்ஸுக்கு ஓட்ட போட்டுட்டாளா? எங்கடி அவ? அம்மா சிவாமா, அவ வேர் மட்டுமே தான் பண்ணா. இப்போ என்னன்னா அப்படியே நடிக்கிறாமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அவள வந்து என்னன்னு கேளுமா, அவளோட ஒரு 4 சாத்துமா. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு என்னம்மா போட்டுட்டு போவேன்? ஃபங்க்ஷனுக்கு வேற டைம் ஆயிடுச்சுமா. சரி நீ மொழி அறைய நிறுத்து, அவளை வா ஒரு வழி பண்றேன் நான், வா அப்படின்னு வசு அழுவதை பார்த்த உடனே ஸ்ரீதேவிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு நிலாவை ஒரு வழி பண்றேன்னு உடனே அங்க இருந்து கிளம்புனாங்க.